இன்றைய ஹதீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பின் நிய்யத் இஃப்தார், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் நோன்பு. சகோதரர்களே, நோன்பு அப்படின்னா சும்மா பசி தாங்கிறதுல, நோன்பு அப்படின்னா அல்லாஹ் நம்மை கவனிக்கிறான் என்று நம்ம மனசு நம்புறது. நோன்பின் நிய்யத் நவைத்து சௌமகதீன் அன்னதாயி ஃபர்லி ரமஹாதி சனதிஹி. இந்த ஆண்டின் ரமலான் மாதத்தின் அல்லாஹுக்காக நாளை நோன்பை கடமையாக நோக்கிறேன் என்று நிய்யத் செய்கிறேன். இஃப்தார் திறக்கும் துவா. அல்லாஹும்ம லகசும்து வபிக ஆமன்து வலைக தவக்கல்து வலா ரிஸிகிக அப்தர்து. பொருள்: யா அல்லாஹ், உனக்காக நான் நோன்பு நோற்றேன், உன்னை நம்பினேன், உன்னிடம் முழு நம்பிக்கையும் வைத்தேன், உன் அருளிய உணவால் நோன்பு திறக்கிறேன், ஏற்றுக்கொள்வாயாக. அதான் நியத். வாயால் சொல்லினாலும் சரி, சொல்லனாலும் சரி, இதயத்தில் தீர்மானம் இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஏன்னா அல்லாஹ் பார்ப்பது நம்ம வார்த்தை அல்ல, நம் உள்ளத்தை. நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள் உண்டு. ஒன்று இஃப்தார் நேரத்தில், இன்னொன்று ரப்பை சந்திக்கும் நாளில். சகோதரர்களே, இஃப்தார் நேரம் சாப்பாடு மட்டும் இல்லை, துவா நிராகரிக்கப்படாத நேரம். சகோதரர்களே, நாம் இஃப்தார் நேரத்தில் சாப்பாடு பார்க்கிறோம்னா அல்லாஹ் நம்மை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் அது. அந்த சில நிமிடங்கள் துவா நிராகரிக்கப்படாத நேரம். நோன்பு கற்றுக்கும் பாடம். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நோன்பாளின் துவா நிராகரிக்கப்படாது. இஃப்தார் முன்னாடி மொபைல் வைங்க, பிளேட் வைங்க. கைகள் மட்டுமல்ல, இதயத்தும் உயர்த்துங்க. யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னிச்சிடு, என் குடும்பத்தை பரக்கத்து தா, இந்த உம்மத்துக்கு ஹிதாயத் தா. இதுதான் நோன்பு. பசி கற்று கொடுக்கும் பாடம், அல்லாஹ் நெருங்குற வழி. நோன்பு நமக்கு கற்றுக் கொடுப்பான என்னன்னா, நோன்பு நமக்கு சொல்லித்தருது ஒன்று நம்ம தனியாக இல்லை, உன்னை பார்க்கிறான், ரப்பு இருக்கிறான். பசியில் பொறுமை, தாகத்தில் துவா, அதுதான் உண்மையான நோன்பு. துவாக்கள்: யா அல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அரிக சல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலைஹி வஸல்லிம் தஸ்லீமா. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நோன்புகளை ஏற்றுக்கொள். யா அல்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் உனக்கே சொந்தமாம். சாந்தியும் சலவாத்தும் நபிகள் மீது சென்றிடு ரப்பனா. நாயனே, நீ எங்கள் பாவம் அனைத்தையும் நீ பொறுத்து அருள் புரிவாய். நாயனே, நாங்கள் பாவம் செய்யும் பாவிகளால் நீதான பாவம் மன்னிப்பின் தருள். நீ செய்வதெல்லாம் நன்மையே, நான் செய்வதெல்லாம் தீமையே. நான் செய்த பாவங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக செய்திட்டேன். வருடமெல்லாம் வழி தவறி வாழ்ந்திட்டேன். வந்தி வாடும் வீணனை போல் இருந்திட்டேன். இரவும் பகலும் உலக இன்பத்தில் வீழ்ந்திட்டேன். இன்னும் ஏவல் விளக்கல் தவறி நடந்திட்டேன். காலமெல்லாம் பாவத்திலே கழித்திட்டேன். கடமை என்னும் வணக்கம் கருதாதிருந்திட்டேன். உன்னை விட்டு ஓடிப்போன அடிமை நான். உனது வாசல் படியில் வந்து விழுந்திட்டேன். பாவச் செயலால் பெயரும் கெட்டு வந்திட்டேன். பலரும் பழிக்க குறைவாய் இருந்திட்டேன். கடல் போன்ற உனது கிருபையின் பொருட்டினால் கையேந்தி கேட்கும் என் பிழையை பொறுத்தருள். யா அல்லாஹ், லா தக்னதென்னும் உனது வாக்கின் உறுதியால் லேசாக்கி எங்களை காத்தல்வாயாக. கரைகள் காணா கடல்கள் போன்ற கருணை உள்ள ரப்புனி, ஈகை உள்ள ரப்புனி, கல்பில் உள்ள கரைகள் நீக்கும் கர்த்தான ரப்புனி, இரக்கம் உள்ள ரப்புனி, ஈருலக வழி நடக்க வகை அமைக்கும் ரப்புனி. நப்சு சைத்தான் வழிகெடுத்த போதிலும் நல்லதை நாடுகின்றோம். நாயனே, உனது அருளினால் இந்த துவாக்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் நோன்புகள் ஃபுல்லாக வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஆமீன்.